Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campana Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Goinda. Hey. Hey. வியூவர்ஸ் கேம்பானா கேம்பா தான் பாத்தீங்களா? ஸ்ரேயஸ் ரெடியே அச்சு தண்டா போட்டு அப்படியே எல்லாம் பாம்பே அப்படியே பேக்கெட் பண்ணி அமிச்சிட்டான். சூப்பர் கேப்டன் ஸ்டாக், ஃபேண்டாஸ்டிக். வெரி வாட் ஷுட் ஐ சே, சூப்பர்பா ஃபேண்டாஸ்டிக்கா பேஸ் பண்ண நாக்க. Probably one of the greatest IPL knockout knocks, Chica. I can think of some great knocks. Suresh Raina aadnadu in the back in the day, but this is right up there, Chica. Enna innings, the way he tackled Bumrah, the way he tackled Trent Bolt, the pacing of his innings, everything was just to the T. Outstanding. Punjab really outstanding. Actually, I didn't expect it, Chica. Even you didn't expect it. In fact, 90% of the world didn't probably expect it. Anna, the Punjab fans, the guys who back Shreyas Iyer, the guys who back their team, kudos to you guys. என்ன ஒரு விக்டரி, சீக்கா. எம்ஐ அடிச்சுட்டு இப்போ ஆர்சிபி ஃபைனல்ல போறாங்க. அதை பத்தி நம்ம டெஃபினட்டா பேசுவோம். பட் 200 நெவர் பின் சேஸ்ட் அகேன்ஸ்ட் எம்ஐ, அதை பண்ணிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்க. ஐ மீன், what to say, Chica? I mean, where to start with? Actually speaking, you know what, MI ரெண்டு மூணு மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. அனி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 204 was not a good total. அங்க நடுவுல இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அப்புறம் லாஸ்ட் they didn't make it up. ஹர்திக் பாண்டியா நிறைய he ate up too many balls. நீ ஹர்திக் பாண்டியா எடுத்து பாரு. ஹர்திக் பாண்டியா நீ பார்த்தா 15 of 13 balls அதோ. So ஹர்திக் பாண்டியா ate up too many balls. Actually அங்க பாத்தீங்க, அதுல நீங்க சொல்றதுக்கு just to insert one point, that over of Kyle Jameson only broke that momentum, Chica. ஒரு 4 runs over கொடுப்பாரு அவரு. I think that over was the one that அங்கேருந்து அப்படியே momentum drop ஆயிடுச்சு அவங்களுக்கு. கரெக்ட். நீ பார்த்தா நான் சொல்லியிருந்த காமெண்ட்ரி அப்ப நான் 210 215 இஸ் மினிமம் அப்படின்னா 215 வேணும்னு சொல்லியிருந்தேன். 204 203 அடிச்சாங்க. அங்க என்ன ஆச்சு, அந்த கைல் ஜேம்ஸ் அவங்க ஸ்லோ பவுன்சர்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணி பார்த்தா எல்லாரும் நல்ல ரேட்ல ஆடினாங்க. எல்லாரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆடினாங்க. நம்மந்தீர ஸ்ட்ரைக் குட் ஸ்ட்ரைக் ரேட். அங்க இவன் தான் சொதப்பிட்டான். யாரு இவன்? ஹர்திக் பாண்டியா. நீ பார்த்தா ஈவன் திலக் வர்மா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அவர் ஸ்ட்ரைக் ரேட். அங்க ஹர்திக் பாண்டியா பாருங்க, he ate up too many balls, 13 deliveries. வேற நம்மந்தி நல்லா ஆடினா. அதே மாதிரி so the problem here is ஹர்திக் பாண்டியா out of 13 balls என்ன பண்ணிருக்கணும் அவன்? He should have scored at least 25 runs. Then the 12 runs extra would have been there, and that is the whole problem. அங்க சர்ன்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்லைடு வந்துடுது. நீங்க வெறும் ஹர்திக் பாண்டியா அந்த பேட்டிங் நேத்திக்கு கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்றீங்க. வாட் அபவுட் ஹர்திக் பாண்டியா the கேப்டன், சீக்கா? என்ன சீக்கா சாண்ட்னரை வச்சு என்ன சீக்கா பண்றாங்க? காமெடி பண்றாங்க, சீக்கா. தட் வாஸ் ஆக்சுவலி, இன் ஆல் ஆனஸ்டி, ஹர்திக் பாண்டியா had probably one of his worst games அவரோட லைஃப்ல. if he reflects back, ஏன்னா அவரோட கேப்டன்சி நேத்திக்கு வந்து ரொம்ப கொஸ்டனபிளா இருந்தது. நாட் யூசிங் சாண்ட்னர், நாட் யூசிங் ஹிம்செல்ஃப் இட்செல்ஃப் ஒழுங்கா இந்த பேக் எண்ட் ஆஃப் தி சீசன். சோ டாப்ல எதுக்கு கூட்டான்? டாப்ல எதுக்கு தேர்ட் ஒன்? அந்த அஸ்வினி குமார் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவனுக்கு. he should have continued அஸ்வினி குமார். கரெக்ட். திருப்பி டாப்லயே கொண்டு வந்தாங்க. டாப்லயே கொண்டு வந்து கேம் டாப்பிள் பண்ணிட்டு போயிட்டான். அவன் போட்ட டாப்லயே ரொம்ப மட்டமா போல போயிட்டான். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஓவர் டாப்லயே கொடுத்துதான் இத மேட்சே மாத்திட்டான். நீ 3 6s கொடுத்தான். 3 consecutive 6s அடிச்சான் அந்த ஓவர்ல அவனை போட்டு. இவன் யாரு? ஸ்ரேயஸ் ஐயர். எதுக்கு டாப்லயே கொடுத்தான்? அஸ்வினி குமார் ஒரு போல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான். அப்போ யூ ஹேட் டு ஜஸ்ட் ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் பண்ணிருக்கணும். அப்போ ஒரு குட் 3 good shutdown overs that time, things would have been okay. போய் டாப்லி வந்து ஒரு 1.5 பேஸ்ல வந்து ஒரு ஷார்ட் வேற போட்டு ஸ்லோவா போட்டு டங்குன்னு விட்டா போட்டு ஸ்கொயர் லெக்ல டங்குன்னு போச்சாங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன் முன்னாடி அடுத்த பால் முன்னாடி போட்டு முன்னாடி போட்டா நேரா லாங் ஆன் 6 ஸ்ட்ரெயிட் 6. 3 consecutive 6s of டாப்லி கேம் டாப்பிள். அப்படியே மும்பை இந்தியன்ஸ் டாப்பிள். அது புவர் கேப்டன்சி. எனக்கு என்ன லெஃப்ட் ஹேண்டர் வந்தா அங்க பிகாஸ் நஹேல் வதேரா வாஸ் பேட்டிங், இவன் என்ன லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் சாண்டர் போடுற ரூல் இருக்கா? அபத்தமான ரூல் இது. போன மேட்ச் கூட சாண்டர் ஒரு ஓவர் தான் போட்டிருக்கான். நீ மறக்காத. லாஸ்ட் மேட்ச் 1 month ஒரு ஓவர் தான் போட்டான் ஜிடியோட கூட. இந்த மேட்ச் நீ பார்த்தனா அவன் வந்து 2 overs தான் போட்டிருக்கான். சாண்டர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் T20 bowlers, one day bowlers, test bowlers, spinner best bowlers. அவனுக்கு நீ 2 ஓவர் கொடுக்காம நீ அவனுக்கு எல்லாம் கொடுத்து இவன் போடுறதுக்கு பயப்படுறான்டா. இவன் கடைசியில பார்த்தா அஸ்வினி குமார் தான் அவனுக்கு மெயின் பவுலரா போயிட்டான் நேத்திக்கு. சூப்பரா போட்டிருந்தா அஸ்வினி குமார். அந்த லாஸ்ட் ஓவர் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 26 runs அடிச்சிட்டாரு. பொழந்துட்டாரு லிட்டரலா வச்சு. அது ஒண்ணுமே பண்ண முடியல. பட்
நீங்க அந்த சாட்னர் பத்தி சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா இல்லையா? The belief but came when they scored 20 runs of Bumrah that over, Chika. Josh English அந்த அடிச்ச ஓவர், ஐ திங்க் அங்கதான் அவங்க சடன்லி இல்ல they started believing, ஷுவரா இந்த மேட்ச் நம்மளால வின் பண்ண முடியும்டா, பும்ராவே அடிச்சிட்டான்டா ஜாஷ் இங்கிலீஷ்னு. I thought that over was a very pivotal over, Chika. அந்த ஓவர் அடிச்சதுல I thought after that it was just Punjab's game to lose in ஆயிடுச்சு அதுக்கப்புறம். ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஓவர் பஞ்சாபி, ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் பூம்ரா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல தட் ஜாஷ் இங்கிலீஷ் வில் டேக் ஆன் வாட் யூ கால் பூம்ரா. 4-6-6-4 20 ரன்ஸ் ஒரு ஓவர் அடிச்சோடனே எல்லாரும் ஒரு நாள் பேக் ஃபுட் தேவர் ஆக்சுவலி கைட் ஆஃப் ராட்டில் பாம்பே அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா ஃபுல் டிஃபென்ஸ்ல போயிட்டாங்க. பூம்ராவே டிஃபென்ஸ்ல போயிட்டான். பூம்ராவே நீ பார்த்தா he could not go for wickets. He went for more of restrictionல போயிட்டான். விக்கெட்ஸ்க்கே போல பூம்ராவே. அதனால அந்த ஆச்சு நேதி பூம்ரா அனாலிசிஸ் எடுத்து பார்த்தா கூட அவன் நேதி அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தா ஜிடியோட வென்ட் ஃபார் தி விக்கெட்ஸ். அந்த வாஷிங்டன் யார்க்கர்ல போட்டு எடுக்க போவான். நேதிக்கு பூம்ரா வென்ட் ஃபார் கண்டெய்ன்மெண்ட். அந்த கண்டெய்ன்மெண்ட்ல அங்கதான் மாட்டிட்டான் பூம்ராவே. அண்ட் ரீஸ்டாப்லிங் மட்டமான போலர் ட்ரெண்ட் போல்ட் கையில வந்த கேட்ச் ஒரு லட்டு கேட்ச் வேற விட்டான். அந்த கேட்ச் விட்டது அவனோட போலிங் கான்பிடன்ஸே போயிடுது. நேல் வந்து கேட்ச் விட்டதுல அவனுக்கு போலிங் கான்பிடன்ஸே போயிடுது. போறாத குறைக்கு ஹார்திக் பாண்டியா இஸ் வெரி ஸ்கேர்ட் போல் போறதுக்கு பயப்படுற ஹார்திக் பாண்டியா வந்து போலிங் போடுறதுக்கு. அதான் ஷார்ட்டா இருக்கு சீக்கா. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், ப்ராபப்ளி he is the guy who bowled the last over to win the World Cup for us. ஏன் the confidence, or is he over trying to promote other அந்த கேப்டன் அந்த மாதிரி காமிக்கணும்னு பாக்குறாரா என்னன்னே தெரியல. திக்கு பயம் பக்கு பக்கு திக்கு பக்கு லாஸ்ட் ஓவர் ஆஃப் வேர்ல்ட் கப் சீக்கா. He should know it himself. நம்மளுக்கு வெளில தெரியுது போன மேட்ச் கூட அவன் போடல, நீ இன்னொரு மேட்ச் கூட அவன் போடாதான் உத வாங்கினாங்க இவங்க. Don't forget that. தீபக் சார் கிட்ட லாஸ்ட் ஓவர் கொடுத்தாரு. தீபக் சார் கொடுத்தாரு போன மேட்ச் ஜிடி போட்டு அந்த 15 ரன் இவன் தான் போட்டுக்கணும். கம் ஆன், he is not taking the responsibility. அதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்ல, கதறி பிரயோஜனம் இல்லப்பா. உன் கையில எண்ட் ஆகுது. நீ என்ன வேணா சொல்லுங்க டிவியர்ஸ். அவங்க சூப்பரா பிளான் பண்ணாங்க பஞ்சாப். நோ பாம்பே bowled badly or Punjab batted brilliantly? I would say Punjab batted brilliantly. நீ பார்த்தா அந்த ஸ்கோர் கார்டு பார். ஈவன் த பிரியான்ச் ஆரியா கேவ் a flying start. ஒரு மாதிரி 20 அடிச்சா போட்டு டப்பு அடிச்சா போட்டு. ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்து ஒரு செம ஃபிளையர். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த நேஹல் வதாரா ஒருத்தர் வச்சிருக்கான். என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ண அங்க என்ன பண்ணா சார், ஃபர்ஸ்ட் ஒரு ஒட்டிட்டான் கொஞ்ச நேரம். He was just waiting for, he started letting Nehal Vadera score. He just stuck on there. First 15 balls 15 runs on Nehal Vadera. He himself said, I took my time, I got my eye in. அந்த பார்ட்னர்ஷிப்ல தான் நேஹல் வதேரா தான் he took over that. I think நேஹல் வதேரா's knock was a crucial knock. நேஹல் வதேரா's catch was a crucial catch. In fact, நான் அந்த கமெண்ட்ரி பாக்ஸ்ல அப்பதான் எனக்கு இன்ஸ்டிங்க்டிவா வந்தது, இது கேட்ச் மட்டும் டிராப் பண்ணாரா இல்லாட்டி மேட்சே டிராப் பண்ணிட்டாரான்னு. ஏன்னா நேஹல் வதேரா was on 7 or 17 then. Next 30 runs he just scored like this. பட்டுன்னு வச்சாரு. Some shots that he played, Chika. நம்ம ஷ்ரேயஸ் ஐயர் பத்தி நம்ம டெஃபினட்டா பேசுவோம். But some of the shots that this boy played, what a player, Chika. Actually, I see a very, very, very good cricketer in him, Chika. அந்த ஃபியூச்சர்ல வந்து இல்ல ஒரு ஸ்டாரா ஷுவரா வருவாருன்னு தெரியுது. ஏன்னா சில ஷாட்ஸ்லாம் அந்த யாக்கர்லாம் டிக் அவுட் பண்ணி அடிச்சதெல்லாம் செம்மையா இருந்தது சீக்கா. டிகால் பண்ணி கவர்ஸ்க்கு பிட் ஆஃப் மேல அடிப்பான். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி ஷாட். சூப்பரா ஆடும், செமையா அடிப்பான். ஹிஸ் சென்ஸ் ஆஃப் டைமிங் இஸ் பிரில்லியன்ட். நீ சொன்ன மாதிரி நேஹல் வதேரா கேட்ச் விட்டதுல ஓவரால் இவங்க 50 ரன்ஸ் விட்டாங்க. இவன் மட்டும் ஒரு 20-30 ரன் அடிச்சாங்க. அந்த 30 ரன் மேட்டர்ட் a lot. But then that's catches தான் part and parcel of cricket. But that is the thing. But then in all fairness, தில்லுக்கு துரு நானா நேஹல் வதேரா ஒரு மாதிரி கடுப்புலயே ஆனா விடக்கூடாது பல்ல கட்சி நானா. பட் ஸ்ரேயஸ் ஐயர் தான்ப்பா சாயா ஒன்னு. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் பாட்டுதா நீ. அவனு இந்த கொஞ்சம் ஏத்துமா போலர் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது. போன மேட்ச் ஜாஷ் ஹேசல் கொஞ்சம் ஒரு ஏத்துமா போட்டா அவுட் ஆனா. ஜாஃபர் ஆச்சரியமா ஒரு ஏத்துமா அவுட் ஆகும், ஒரு வாட்டி சீக்கிரம் சுத்தி போடுவான். இந்த மாதிரி இந்த அரகோர பேசலாம். எனக்கு வந்து போலிங் போட்டீங்கன்னு வச்சு டாப்லி கீப்லி ராப்லி ரீப்லி எல்லாம் போட்டீங்கன்னா போட்டு உங்களை டாப்பா அடிச்சுதான். நீ பார்த்தா எல்லாம் டாப்லாம் போயிருது. டாப்லி பால் தான் எல்லாம் டாப். 8 6 நேத்தி 6 அடிச்சுதான் போட்டு எப்பெல்லாம் தோணுது 6 அடிச்சுதான். இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சுக்கா. பட் 3 of his best shots எங்க வந்ததுன்னா 2 against பும்ரா. அந்த யாக்கர் அப்படி கைட் பண்ணாரு பாரு. எப்படிடா பும்ரா யாக்கர் அடிக்க முடியும், எப்படிடா பும்ரா யாக்கர் அடிக்க முடியும். நீங்க முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல, பும்ரா வந்து கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்ரிக்டிவா போனாருன்னு. he did go for the wicket.
அந்த 2 யாக்கர் பெர்ஃபெக்ட் யாக்கர். ப்ராபபிளி எனி அதர் பேட்டர் ஆர் எனிபடி நாட் செட்டில்ட் அட் தட் டைம் போல்டு ஆயிருக்கலாம். வாட் அந்த தேர்ட் கேப்ல அடிச்சாரு பாருங்க, அப்படி சலுக்கி விட்டாரு பாருங்க. அந்த 6 எல்லாம் பயங்கரமா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணது மோஸ்ட் ஆனா அந்த சலுக்கி விட்ட ஷாட் தான். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்கில் தேவை சீக்கா அது ஆடுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் ஒன் குட் திங் இஸ் ஒன் திங் த்ரூ தி இன்னிங்ஸ் இஸ் வெரி காம். நீங்க நம்ம வந்து தோனியை கேப்டன் கூல் செலிப்ரேட் ஆல்சோல பாத்தீங்களா இல்லையா? வின் பண்ண அப்புறம் கூட காமா வந்து அப்படியே போனாரு. ஒண்ணுமே பண்ணல. யாரு அவங்க டீம்ல யாரும் ஒண்ணு பண்ணல. அவங்க அப்படின்னு யாரும் ஒரு செலிப்ரேஷன் யாருமே காமிச்சிக்கலையே. அவங்க வந்து ஒரு காமா இருக்காங்கடா. நீ எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சேஸ்ல த்ரூ தி இன்னிங்ஸ் வாஸ் வெரி காம். அவன் தான் சொன்னானே, ஐ வாஸ் பிரீதிங், ஐ வாஸ் கான்சென்ட்ரேட்டிங் பிரீதிங், which is a very good sign. நம்மளாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட பார்த்து. எப்படி காமா பிரீதிங் பண்ணுங்க, ரொம்ப டென்ஷன் இருந்தா பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பிரீதிங் பண்ணு, நம்மள பிரீதிங் பண்ணும் அப்படி நம்ம பண்ணணும் போல இருக்கு. அந்த மாதிரி India now not take him Chika. He has to be part of the white ball setup fully இல்ல. என்ன கேட்டா கேப்டன்சி கொடுக்கலாம். பசங்க ஒன் டேக்கெல்லாம் ஆஃப்டர் ரோஹித் சர்மா இவன் தான் கேப்டன்சி கொடுக்கணும். ஆக்சுவலா பார்த்தா இவன் கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிப்பாங்க. எங்க ஷூட்டிங் கூட பரவாயில்லையா சீக்கா, நீங்க என் பக்கம் அப்படியே வந்துட்டீங்க. இவ்வளவு நாளா ஸ்ரேயஸ் ஐயர் ஆன் த ஃபென்ஸ் இருந்தீங்க. ஆனா பாரு செமையா ஆடுறானா பாருப்பா. என்ன பாரு, ஒரு கான்ட்ராக்ட்ல இது ரிஜெக்ட் பண்ணாங்க, அங்கேயே வந்துட்டு அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில அடிச்சு வந்து இப்ப எங்க வந்திருக்கான் பாருங்க. டேவர்ஸ் வேற லெவல்ல போயிட்டான். இப்ப சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்துட்டு இப்ப வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டான். எனி சான்ஸ் நாளைக்கு ஏதாவது பிரமாதமா பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல போனான். இந்த வருஷம் போன வருஷம் ரஞ்சி டிராஃபி வின் பண்ணாங்க. இவங்க 2024 ரஞ்சி டிராஃபி வின் பண்ணாங்க. In all fairness, he's got some terrific achievements. In all fairness, I agree with you. Serial winner Chika. அதுவும் கரெக்ட் தான். போன வருஷம் IPL வின் பண்ணிட்டான், ரஞ்சி டிராஃபி எல்லாமே வின் பண்ணிட்டான் அவன் போட்டு. சோ அவன்கிட்ட என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா, அது இஸ் ஏபிள் டு அப்படியே எல்லா டீம் எல்லாம் பார்த்து ஒரு காமா கொன்றான். ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் சீம்ஸ் டு பி வெரி குட். தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதான் சொன்னேன். ஏறி விட்டாரு பாத்தீங்களா இல்லையா சஷாங்க் சிங் அவர் பண்ணதுக்கு. சஷாங்க் சிங் அந்த ரன் அவுட்டுக்கு இல்ல சும்மா ஜாலியா அப்படியே ஓடி இருந்தாரு. ரன் அவுட் ஆயிட்டான் அந்த குரூஷியல் ஸ்டேஜ்ல. ஆக்சுவலி சஷாங்க் சிங் that could have been a turning point. Next ball Shreyas Iyer got out and they were safe. They were safe and the advantage for them is அவங்க என்னைக்குமே run rate வந்து 11-12 they were safe for sure. But ஸ்ரேயஸ் ஐயர் அந்த பக்கம் இருந்தாரு. பட் அவர் ஏறி விட்டாரு பாத்தீங்களா இல்லையா? இது மேட்ச் முடிச்ச அப்புறம் அந்த கை கொடுக்கும் போது சஷாங்க் சிங் வந்து யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமோ புடிச்சு காலி பண்ணிட்டாரு. என்னடா பண்ற, என்ன நினைக்கிற நீ அப்படின்னு. பட் which is a good thing Chika as a captain. naturally come on, நீ போய் மேட்ச் எங்க பயணிச்சா நீ விட்டு நினைச்சு கோட விட்டு நினைச்சு நீ சொல்ற மாதிரி நான் சொல்றேன். one person outside chance மேட்ச் விட்டுனா காலியா இருக்கும்ல. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் ஹார்திக் பாண்டியாவே சும்மா அடிச்சா ஸ்டம்ப பார்த்து கடைசியில் பார்த்து அவுட் ஆயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கூட நீ பஞ்சா ஒரு ஸ்டேஜ்ல கூட அவங்க ரன் ரேட் அப் பண்ணவே விடவே இல்லை. அரௌண்ட் 10-11-12 10-11-12 10-11 வச்சிருந்தாங்க அவங்க. Even that bowling Chika நீங்க பாத்தீங்கன்னா மும்பை never got away. 10 ஓவர்ல 100 for 2 இருந்தாங்க. சோ அங்கேருந்து நம்ம என்ன நினைச்சோம், ஓகே நெக்ஸ்ட் 10 overs 8 wickets in hand 220 அடிப்பாங்க 220 அடிப்பாங்கன்னு. பட் he kept that at 10 runs an over 10 runs an over. He was happy. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஸ்ரேயஸ் கேப்டன்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவரோட டீம் bowling attack வந்து 9 to 10 runs an over கொடுக்க போறாங்க. ஏன்னா யாரும் பெருசா கிடையாது. சோ அந்த 200 to 210 200 190 to 200 190 to 200 எப்படியாவது அந்த டோட்டலை மேனேஜ் பண்ணி he is backing on his batting strength to get through. நீ பார்த்தனா நீ கரெக்டா சொன்ன. நீ அங்க பாரு, நீ சஹல் கூட 4 overs 39 runs 1 wicket குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டான். யாரு? சூரியகுமார் விக்கெட் எடுத்து போயிட்டான். நீ அவங்க போலிங் அனாலிசிஸ் பார்த்தனாவே இவன் 4 overs 39 runs 1 wicket. நீ எல்லா போலிங் கைல் ஜேமின்சன் ஆல்சோ என்ன பண்ணா, ஒரு விக்கெட் எடுத்தான். ஷார்ட் பால் எல்லாம் போட்டு அந்த ஸ்லோ ஷார்ட் பால்ஸ் போட்டாங்க மாதிரி நேற்றுக்கு. they used lot of short balls. Arshdeep Singh தான் கொஞ்சம் போட்டு வாங்கிட்டாங்க நேற்றுக்கு. அவங்க தான் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு வாங்கிட்டாங்க. கைல் ஜேமின்சன் bowled very well. 4 overs 30 runs தான் கொடுத்துருக்கான் பாரு. நீ அங்கதான் பாக்கணும். See what I'm அவன் பாரு ஸ்லோ பவுன்சஸ்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ண பாத்தியா கைல் ஜேமின்சன் நேற்றுக்கு. சூப்பரா ஆல்சோல ஐட்னால பால் முள்ள வந்து ஸ்லோ பவுன்சஸ் வேற ஹர்தீப் சிங் போட்டு வாங்கிட்டாங்க அவங்க ஆக்சுவலி நேற்றுக்கு. சோ அதுதான் ஒரு கேள்வி கூட கேட்டான் போஸ்ட் மேட்ச். வந்து ரவி கேட்டுதான் இவனை போட்டு நீயே ஸ்லோ பவுன்சஸ் ட்ரை பண்ணன்னு கேட்டான். ஹார்திக் பாண்டியா கூட கேட்டான் தெரியுமா. Whereas the Mumbai Indians were clueless yesterday in the bowling. They never had any other variation. And best part is
தட் பாய் அஸ்வினி குமார் ஆல் ஃபேனஸ் சூப்பரா bowling பண்ணான். அவனு தான் யூ டிபெண்டிங் டூ மச் ஆன் him. அவன் ஒரு விக்கெட் வேற எடுத்து கொடுத்தான் நடுவுல வந்து அவனு. சோ எனக்கு புரியல, சாண்ட்னர் கையில இருக்கான்டா அவனுக்கு. when you have Santner 2 overs to bowl, I don't understand. டாப் லீக் இப்பெல்லாம் போய் நம்பி கொடுத்து இது ஏண்டா இந்த டாப்லயே தான் வந்து இவன் ஆல்ரெடி அவன் கிளீசனுக்கு முன்னாடி இருந்திருக்கான், டாப்ல இன்னும் சைட்லயே இருந்திருக்கான். இவங்க கரண் சர்மா ஆடி இருக்கணும் சீக்கா. கரெக்டா சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நம்ம ப்ரீ மேட்ச் என்ன சொன்னேன், நான் தான் கரண் சர்மா எல்லாரும் அதான் சொன்னோம், கரண் சர்மா தான் ஆடணும், அந்த பையன் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான் உங்களுக்கு. அவனை விட்டுட்டு டாப் லீக் கீப் லீக் பாட்டம் லீக் ஒன்று ஆடிட்டு அவன் டாப் பண்ணிட்டு போயிட்டான். மோளே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டாப் லீக் கீப் லீக் பாட்டம் லீக் எங்க டாப் லீக் பாட்டம் லீக் எல்லாம் வச்சுட்டு போலிங் அது கரண் சர்மா ஒழுங்கா போலிங் பண்ணி மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்தா. லெக் ஸ்பின்னர்ஸ் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ். அதை விட்டுட்டு அந்த சாண்டர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் அவனுக்கு போலிங் கொடுக்காம அவனுக்கு போய் எவனையோனா நம்பிட்டு எனக்கு இவனையும் நம்பிக்க மாட்டேன்றான். என்னடா இவன் பண்ணான், சொதப்பிட்டான்டா. அது ஆக்சுவலா டோட்டல் சொதப்பாலஜி. which is why I want to ask you this question சீக்கா. எனக்கு என்னமோ நேத்திக்கு when I looked at that match, ஹர்திக் பாண்டியா towards the end when he was tearing up and pressure தெரிஞ்சது சீக்கா அவரோட கேப்டன்சில. அந்த நடுவுல வந்து when ஸ்ரேயஸ் ஐயர் அந்த டாப்லி அந்த 3 6 அடிச்ச அப்புறம் இல்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது சீக்கா. நீங்க பாத்தீங்களா, நம்மளுக்கு வந்து கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் காமிப்பாங்க வேற கமெண்ட்ரி பாக்ஸ்ல, அவரோட பாடி லாங்குவேஜே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஈவன் தட் கேட்ச் when they dropped நேஹல் வதேரா, அப்படியே அந்த எனர்ஜி டிராப் ஆயிடுச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ ஃபெல்ட் லைக் this is the last match he's probably might captain for MI. ஏன்னா next year they might look at Surya Kumar Yadav and say 100% அவன் ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் டிசைடட், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆயிடணும். நான் தான் பண்ணுவேன். அது ஊடு இவ ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி 24 hours கூட 24 hours ஆட்டம் போயிட்டு அடுத்த வருஷம் அம்மா பாத்துக்கலான்னு. எனக்கு என்னப்பாடா வெரி வெரி ஒரு ஆப்வியஸ் ஹோல் வேர்ல்ட் இஸ் ஆஸ்கிங் ஏன் சாண்டர் போலிங் போடல, சாண்டர் போலிங் போடல. போன மேட்ச் ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்கான் சாண்டருக்கு, இந்த மேட்ச் 2 ஓவர் தான் கொடுக்குறான், இன்னொரு மேட்ச் 2 மேட்ச் தான் கொடுக்குறான். என்னது இது? அவன் தைரியமா செயலு கொடுக்கல. எல்லாரும் தான் நீங்க ஆடிந்தீங்க, எல்லாரும் தான் அடிச்சுதாங்க போடு. அஸ்வினி குமார் எஸ் 3 ஓவர் கொடுத்துதான், 3 ஓவர் அப்பவே he's an out and out 4 overs bowler. அவர் ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டாருன்னா 4 ஓவர்ஸ்ல உங்களுக்கு மேட்ச் டு மேட்ச் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அவரு. ஹர்திக் பாண்டியா has a wicket taking 44 runs, even if he gives 4 overs 44 runs, it's okay, nothing wrong. இப்ப எல்லாரும் தான் டோன் அடிக்கிறாங்க. அண்ட் என்ன வேணா சொல்றது, விக்கெட்ல வந்து நேத்து அவங்க சேஸ் பண்ண விதத்தை பார்த்தோம்னா சூப்பரா ஆடினா. பஞ்சாப் ஒரு ஓவர் கூட டென்ஷன் ஆடல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர்ல கூட அந்த பிரப் சிம்ரன் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாரு பால். பட் அதுக்கப்புறம் பிரியான்சாரியா மேக்கப் பண்ணிட்டானே, அதான் சொல்லுவாரு, பிரியான்சாரியா மேக்கப் பண்ணிட்டான். தட்ஸ் அட்வான்டேஜ். நோ, அங்க பிரியான்சாரியா மேக்கப் பண்ணிட்டாங்க. நீ பார்த்தனா பவர் பிளேல மும்பை 65 for 1, இவங்க 64 for 2, இவங்க 65 for 2 தாங்க ஒரு ஸ்டேஜ், அவங்க 65 for 2 தான். So they were going 70 for 2, 70 for 2, neck to neck போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் throughout the chase they were neck to neck. They were never letting the run rate go up at all, which is a good sign. That goes to show that Shreyas Iyer was in total control. Shreyas Iyer was in control as a captain. Shreyas Iyer was in control as a batsman. Shreyas Iyer and Punjab Kings were in control as a team. That's the difference. Where Hardik Pandya was totally out of control as a captain. Hardik Pandya was totally out of control as a batsman. Hardik Pandya was totally control out as a bowler. Angada match difference. He not difference. Summing up the match. கண்ட்ரோலே இல்ல இவனுக்கு அவன்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தான் எல்லாமே. போலிங்ல கண்ட்ரோலே இருக்கு மேல. ஏன்னா சேஞ்ச் போலிங் போடுறது பயப்படுறான் ஹார்திக் பாண்டியா. பதுங்கினா என்ன மேட்ச் வின் பண்ண முடியாது. யூ கான்ட் பி பதுங்காலஜி. பயாலஜி கேட்டிருக்கேன், பிசியாலஜி கேட்டிருக்கேன், பதுங்காலஜி இப்பதான் கேக்குறேன். இந்த மேட்ச் இந்த சீசன் டாக் பண்ணுங்க டியர் வியூவர்ஸ். யாரெல்லாம் உங்களோட டென்னிஸ் பால் ஃப்ரெண்ட்ஸோ, யாரெல்லாம் உங்களோட வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோ கிரிக்கெட் ஆடுவாங்களோ பதுங்குவாங்கன்னு பதுங்கிட்டாங்க. ஜிடி மேட்ச் பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா, போன மேட்ச் பாத்தீங்கன்னா, எவ்வளவு மேட்ச் பதுங்கி இருக்கான். வச்சிருந்தாங்க அவங்க. He did not bowl. He should come in the forefront and bowl. அவன் அஸ்வினி குமார் நீ போடுறாடே, குழந்தை நீ போடு, அவனை போட்டு அவனை மூட. அந்த பையனை போ இது பண்ணிட்டு இருக்கீங்க. கரண் சர்மா அடி வாங்கிட்டாரு சீக்கா. அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிட்டு பாவம் அந்த பையன். அந்த பையன் தான் விக்கெட் எடுத்து கொஞ்சம் மேட்ச் உள்ள கொண்டு தான். In all fairness, that boy had bowled well. Actually, Bolt was not effective yesterday. Bolt was also out of form yesterday. Bolt போட்டு நட்டு போல்ட் கைடி கொடுத்துறாங்க நேத்திக்கு. போல்ட்டோட நட்டு கைடி கொடுத்தாங்க நேத்திக்கு நட்டு போல்ட் ஆகிட்டாங்க அவனை போட்டு. சொன்ன பத்தியா அந்த டாப் லீக் பாட்டம் லீக் பாரு எங்க இருக்கு பாரு பாட்டம் லீக். சரி,
Anyway, RCB versus Punjab Kings. 18 New years. champion. Two First time new champion. first time champion கிடைக்க போகுது சீக்கா நம்மளுக்கு IPL. We are going to talk about that also today, in depth about that also. So there is RCB, there is Punjab. ரெண்டு டீமும் வின் பண்ணது கிடையாது. So one of them is going to be a champion. So we are going to have a new champion for the first time. Who is it going to be, Chika? Will first கேள்வி, will RCB really be happy looking at the way Punjab played? நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தோம் RCB will want to avoid MI, RCB will want to avoid MI ன்னு. But Shreyas Iyer's words are still ringing, Chika. We may have lost the battle, but not the war. அப்படின்னு. So tomorrow is going to be war. Who is going to win this war? See, Ani, let's talk cricketing wise, Ani. Either words la utri, emotions la utri. Let's be very clear. Oh, emotions la, there's no use talking, taking emotions to control. Yes, நாளைக்கு தான் real battle விட்டு and war சொல்லிட்டு அது usual typical English language. We will only lost the battle, we have to win the war அப்படின்னு. But the point is, பஞ்சாபோட போலிங் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டினரி போலிங் அப்படியே மேனேஜ் பண்ணி வந்திருக்காங்க. லெட்ஸ் பி வெரி கிளியர். அவங்க ஹர்ஷ்தீப் சிங் வந்து நான் பஞ்சாபோட கேப்டன் தான் உண்மையை சொல்லட்டுமா, ஐ பிரிங் பேக் இவன் பிரார். நான் பிரார் கொண்டு வந்துருவேன் 100%. பட் தே ஹேட் டு ப்ளே பிரார். நேத்துக்கே ஆடிரணும் சீக்கா. அவங்க ஆக்சுவலி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு நான் நினைச்சேன். பிரார் ஆடாதது வந்து ஒரு பிக் மிஸ்டேக்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வைஷாக் விஜயகுமார் கொடுக்குற 3 overs 30 runs and 1 wicket. Brar will give you the same. Probably he'll get you a couple of wickets. And especially against RCB, Harpreet Brar is a must. ஏன்னா லைனா ரைட் ஹேண்டர்ஸ், அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது அந்த லைன் அப்ல. இந்த லெஃப்ட் ரைட் அதெல்லாம் விட்டுருந்தா ஹர்ப்ரீத் பார் நிறைய ஆடிடுவான். விராட் கோலி எடுத்து கொடுத்துருக்கான், ஏபிடில எடுத்திருக்கான். ஹர்ப்ரீத் பார் நல்லா போட்டிருக்கான் ஆர்சிபியோட. நான் என்ன சேர்ந்து நான் கேப்டனா இருந்தா வைஷாக் விஜயகுமார் பிரார் தான் ஆடுவேன் நாளைக்கு நான் கேப்டனா இருந்தா. தட் இஸ் நம்பர் 1. Then they have better spinning options. ரெண்டு செயல் ஒரு wicket. What you need is wicket taking options against RCB. Who will be the wicket taker for you? The spinners can be the wicket takers for you. Okay. And Azmatullah Omar Zai இன்னைக்கு சுமாரா bowling பண்ண ஏதோ பண்றான், பேட்டிங் பண்ண ஃபீலிங் ஒரு கேட்ச் விட்டான். பட் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நான் வைஷாக் விஜயகுமார் இஸ் பீன் டூயிங் வெல் கன்சிஸ்டன்ட்லி. பட் நான் ஆட மாட்டேன். எனக்கு வேணா ஐ நீட் a Brar ஆடுவேன். இவங்க பண்ணுவாங்க தெரியும். அதர்வைஸ் இவங்க bowlingல ஒரு டெட்லி bowling கிடையாது. ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஆர்டினரி bowling. So they what they are doing, எல்லாரும் 200 அட்டை கூட சேஸ் பண்ணி இருந்திருக்காங்க இது வரைக்கும். பாரு நீ இந்த டோட்டல்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணா எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 200 அடிச்சிருக்கு இந்த வாட்டி ப்ராபபிலி RCB பஞ்சாப் தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 200 சேஸ் பண்ணி வின் பண்ணது பஞ்சாபா தான் இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா பஞ்சாப் வந்து 8 தடவை 200 அடிச்சிருக்காங்க. டெஃபினட்டா சிக்கா, இதுல எந்த டவுட்டும் கிடையாது. பஞ்சாபோட bowling attack வந்து is not as potent as RCB's bowling attack. RCBயோட bowling other problem is for Punjab is அவங்களுக்கு ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஃபாஸ்ட் மீடியம் bowler ஒருத்தருக்கான். சோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுச்சு RRரோட ஃபர்ஸ்ட் ஒரு டெட்லி ஸ்பெல் போடுவோம், 3 விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்து போடுவோம் அந்த மேட்ச். அதே மாதிரி ஜாஷ் ஹேசல்வுட் திருப்பி போன மேட்ச் நம்ம பார்த்தோம், அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தோம் ஜாஷ் ஹேசல்வுட். சோ இந்த ஜாஷ் ஹேசல்வுட் அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் மீடியம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து போட்டானா பஞ்சாப் மேபி could be in a little bit of a problem. That's what my gut feel is. Unless otherwise somebody comes out with a blinder, நாளைக்கு பிரப் சிம்ரனோ or the Josh Englishோ ஒரு blinder of a knock ஆனானா it'll be good. I think you're underestimating Punjab slightly. Yeah, I don't know who's going to win. நான் இது சொல்லிடுறேன். Personally என்ன கேட்டீங்கன்னா I just want Virat Kohli. I'm comparing bowling. I'm பார்த்தா அவங்க RCB's got a very good potent bowling attack. Let's be very clear. ஒரு சைடுல ஜார்ஜ் ஹேசல்வுட், இன்னொரு சைடுல புவனேஷ் குமார், இன்னொரு சைடுல வந்து அந்த சுயேஷ் சர்மா பிரில்லியண்டா போடுங்க. I'm taking only 3 bowlers in account. I'm not even taking Krunal Pandya into account. இந்த 3 bowler தான் எடுக்கிறேன், நான் அக்கௌண்ட்லயே எடுக்கிறேன். யஷ்தேல்னா கூட எடுத்துக்கலாம். நான் இந்த 3 bowler எடுக்கிறேன். அதுல ஜார்ஜ் ஹேசல்வுட் ஸ்பீட் இருக்கு, சுயேஷ் சர்மா நல்ல ஸ்பின் போடுறான், பூவி கிட்ட ஸ்விங் இருக்கு. இந்த 3 bowler தான் எடுக்கிறேன் நான். பட் இந்த 3 bowler யாரா 2 பேர் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ பஞ்சாப், then Punjab difficult. And RCB again, only another thing good for RCB is I believe that probably say Virat Kohli failing last match is a blessing in disguise for them. In the match very low ஆடுவான் Virat Kohli. I hope it does. ஏன்னா I just want the man to win the IPL chica. எனக்கு I know Punjab இந்த match very ஆடுவான் RCB. See, one match I'm the guy who backed Punjab. I'm the guy who backed Punjab. First நான் சொல்லும் போது நீங்க சிரிச்சீங்க, நீங்க நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. சிரி பஞ்சாப் அணி அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் நீங்களே halfway through the season டே அணி பயங்கரமா ஆடுறாங்கடா அந்த பஞ்சாப் அப்படின்ட்டீங்க. இப்போ they've come to the final, but only I mean
Virat deserves a championship, Chika. That man, what he's done, I hope RCB does it for him. He's done so much for not only for that franchisee, for IPL itself, for the brand IPL itself, scoring more than 9,000 runs. Or tani level aadi irukar Chika. That man deserves one championship for sure. Obviously, under 19 captain World Cup win பண்ணிருக்கான், World Cup win பண்ணிருக்கான், T20 championship win பண்ணிருக்கான், எல்லாமே win பண்ணிட்டாரு. இது மட்டும் தான் ஒன்னு பெண்டிங். இது சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணிருக்கான். எல்லா பட்சம் இது மட்டும் தான் பண்ணாரு. இஸ் பீன் a great, probably one of the best test captains ever the world has produced in the modern days. பார்த்தனா so yes, he deserves it. I agree with you completely. I'm saying I'm with you on that part. I only wish that everybody plays. I mean, let them win it for Virat. But I still believe it's going to be a good game. And I still believe toss is going to be a huge factor. ரெண்டு டாஸ் வின் பண்ணா bowling தான் எடுக்க போறாங்க. இவனும் சேசிங் தான் சொல்ல போறான், அவனும் சேசிங் தான் சொல்ல போறான். But Punjab by any chance says first bat பண்ணிட்டு by any chance 225 230 அடிச்சான்னு வச்சோம் பஞ்சாப். மேட்ச் ஓவர். அதுதான் பஞ்சாப், அதுதான் டேஞ்சர் தான் பாத்துக்கணும் ஆர்சிபி. அங்கதான் ஒரு, I mean, in all fairness, you got to give that. While I think RCB on paper is in a much better side, probably much more balanced side than Punjab in batting and bowling and everything. In form wise also, everybody. But Punjab first batting கொடுத்துட்டு by any chance 225 அடிச்சான்னு வச்சோம் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. அங்கதான் வந்து ஆர்சிபி மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். நல்ல விக்கெட் வேற, இதே அஹமதாபாத்ல தான் ஆட போறாங்க. நம்ம பார்த்தோம், ஒரு நல்ல விக்கெட் கொடுத்தாங்க. ஒரு 200+ விக்கெட் தான் இருக்கும். ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் Chika, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆர்சிபிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, they will not probably change anything. அவங்க அதே டீம் வச்சு தான் போவாங்க. they won't be changing anything. பஞ்சாப்ல வந்து பிரார் கொண்டு மாட்டாங்க, வைஷாக் விஜயகுமார் தான் வச்சு ஆடுவாங்க. இல்ல Chika, they have to bring in Brar Chika. இது நோ brainer Chika. இவங்க பண்ண மாட்டாங்கடா, நான் சொல்றேன்டா, வைஷாக் விஜயகுமார் வச்சு ஆடுவாங்கடா. I think they suddenly have a strong liking to வைஷாக் விஜயகுமார். ஏன்னா அவர் டெத்ல ஒரு ஓவர் கொடுக்குறாரு. பட் ஆனா அவர் டெத்ல போடல, நேத்திக்கும் டெத்ல போடல. அவர் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு அவரு. சோ அவங்க bowling ரொம்ப வீக்கா they used Chahal in depth before Chika. They could still go ahead using Chahal in depth. முன்னாடி CSK they need wicket taking bowlers da. Who are the wicket taking bowlers for Punjab? Brar is a must Chika. Punjab Brar is a must. அதான் சொல்ல வரேன், நீ Brar is a must. நான் அந்த Brar தான் ஆடுவேன்றேனே, அப்ப அவங்க ஆட மாட்டாங்கன்றேன் நான். That's my only thing. He has the best economy rate among all their bowlers Chika. Harpreet Brar தான் Chika number 1 Chika. அவர் தான் இருக்கணும். அவங்க எப்படி ஆட, மேக்ஸ்வெல் இருக்காரு, ஆனா மேக்ஸ்வெல் நம்பர் ஆஃப் balls compared to Harpreet Brar பாத்தீங்கன்னா Brar has bowled a lot more. யார் வின் பண்ண போறாங்கன்னு சத்தியமா ஐடியாவே இல்லை எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி மேட்சா இருக்கு. என்ன தெரியுமா உனக்கு only thing is இப்ப எப்படி இருக்க போகுதுன்னா, எப்படி how do see I believe இவங்களுக்கு வந்து வின் பண்ணா, பஞ்சாப் வின் பண்ணா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் 6 overs 65 for no loss அடிக்கணும். இந்த பிரபுரன் சடனா வந்து கொஞ்சம் லாஸ் இன் ஃபார்ம் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 3 மேட்சா அடிக்கல. அதான் இவங்களால ஓபனர்ஸ் தான் அடிச்சு கொடு. இவங்க ஓபனர்ஸ் மட்டும் 65 for no loss அடிச்சிட்டான்னு வச்சு ஒரு நாளைக்கு. பஞ்சாபோட ஓபனர் 65 for no loss. ஏன்னா இந்த விக்கெட்ல 65 for no loss அடிக்க முடியும். பிரியான் ஷாரி அவர் ஸ்ட்ரைக்கிங் த பால் வெல், பட் கத்திரிக்காம ஆடணும். அவன் இப்படி ஆடுவான், ஸ்ட்ரைட் இப்படி அடிப்பான் தெரியுமா, இப்படி அடிச்சா நல்லா ஆடுறான். இந்த பிளாட் பேட் இப்படி அடிக்கச்சு அவுட் ஆயிடுறான். அவன் ஸ்ட்ரைட் பேட்ல அடிச்சு அவுட் ஆயிடுறான், நல்லா ஆடுறான். So I don't know, in the opening partnership of Priyan Shari and Prabhsimran Singh, if they score about 60 to 65 for no loss tomorrow in the first 6 overs, then I tell you what, Punjab has a great chance to win. Yeah, obviously PBKS has highest totals in Ahmedabad, 243 for 5. இல்லையே, ஆமா இந்த சீசன் ஒரு அவே டீம் 243 for 5. கரெக்ட். ஓப்பனிங் மேட்ச்ல அவங்க சஷாங்க் சிங் லாஸ்ட் 3 மேட்சஸ் அடிக்கல. சோ அவங்களுக்கு பிரப்சிம்ரன் சிங், சஷாங்க் சிங், ஸ்டாய்னஸ் இவங்க 3 பேர் அடிக்கணும். இல்லனா இந்த ஒரு கலகாலஜி படம் தெரியுமா, அந்த இங்கிலீஷ் ஜாஷ் இங்கிலீஷ் இன்னைக்கு நேத்து அச்சா நேம் விளையாட, அந்த மாதிரி ஏதாவது ஜாஷ் ஹேசலோட போட்டி என்னன்னா, நீங்க பஞ்சாபோட bowling attack வீக்ன்றீங்க. RCB's bowling attack is far superior. RCBயோட batting has been very good, but ஆனா Punjab's batting is slightly better than RCBயோட batting. ஏன்னா அவங்களோட ஃபயர் பவர் நீங்க பாத்தீங்கன்னா it's a long fire power. So match 50-50 தான் Chika actually. அனி டிம் டேவிட் I believe is back tomorrow கேள்விப்பட்டேன் நான். நாளைக்கு மேட்ச்க்கு ஆமா இம்பாக்ட் பிளேயர் ஆடலாம். இம்பாக்ட் பிளேயர் ஆடலாம். I believe he's going to be fit and he's going to be fit. I mean லிவிங்ஸ்டன் டிம் டேவிட் கொண்டு வந்துருவாங்க. But still I tell you something, Ani, Tim David is back and he's firing now. RCB's batting is
also powerful only. But still, batting wise, I think Punjab batting on a much better batting lineup. Gunna வச்சிருக்காங்க பேட்டிங் அவங்க. ஆனா ஓமர் ஷா, அஸ்மத்துல்லா ஒமர் ஷா 8 9 வந்துட்டு இருக்காங்க. ஜெய்மிசன் 9 10 வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. சோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரெngth வந்து அவங்களோட டெப்த் இன் பேட்டிங். எனக்கு தெரியாது இவங்க எப்படி இந்த ஹேசலோட டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியாது எனக்கு. பட் ஆர்சிபியோட ஸ்ட்ரெngth என்னன்னா சிக்கா, சால்ட்டோ கோலியும் இல்ல, யாராவது ஒருத்தரை அடிச்சிடுறாங்க சிக்கா மேட்ச் டு மேட்ச். சோ அதனாலே இல்ல அந்த ஸ்டெபிலிட்டி அட் த டாப் இருக்கு. ஈவன் when Salt was out, Jacob Bethel came in and he did that job. So their biggest strength அந்த டாப் 3ல அந்த ரெண்டு பேர் யாராவது நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறேன், நான் அடிக்கலையா நீ அடிக்கிறேன். விராட் ஆல்மோஸ்ட் எவர் கன்சிஸ்டன்ட் 850s in the season. But Salt வந்து the matches Virat has failed, Salt has stepped up also. So they have that strength, Phil Salt and Virat Kohli. 100%. அந்த ஒன்லி திங் அவங்க ரஜத் பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல் ஃப்ளோல அடிக்கலாம் இன்னும். அண்ட் அவங்களுக்கு லிவிங்ஸ்டன் அடிக்கவே இல்லாம ஆஃப்கோர்ஸ் லிவிங்ஸ்டன் கேப்டன் ஃபேண்டாஸ்டிக். எப்படி எம்எஸ் தோனி வந்து ஃபைனல்ஸ்ல அடிச்சாரோ 2011ல, கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் ரஜத் படிதார் நாளைக்கு ஃபைனல்ஸ்ல வந்து ஆர்சிபி கேட்ச் வின் பண்ணி கொடுக்க போறாரு பாருங்க. I don't know. I mean, I wish it happens. It doesn't matter. Because as you said very rightly, I think, yeah, in all fairness, I think Virat கிட்ட win பண்ணும். வளர்த்துவே பார்த்தா everybody's top. இன்னும் யோசிச்சு பாரு. Now, the pressure is on RCB. The pressure is not on PCB. Punjab, let's be very clear. The pressure is on RCB. ஆமாடா நீ நோ யார் ஃபேவரட்ஸ் கண்டா யார் சொல்லுவா? யாரை கண்டால் ஃபேவரட்ஸ் யார் சொல்லுவா நாளைக்கு மேட்சுக்கு? ஜெனரலா சொல்லுவாங்க எல்லாரும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சே RCB தான் ஃபேவரட்ஸ் வாங்க. So the pressure is on RCB. Punjab has got everything to get nothing. இப்ப எப்படி தெரியுது பஞ்சாபோட அடிச்சு மும்பை அடிச்சு யார் ஃபேவரட்ஸ் நாங்க எல்லாரும்? மும்பை. சோ அவங்க அந்த டேக்ல போச்சு. பஞ்சாபுக்கு வந்து பெட்டர். They are going as a runner-up tag. போச்சவே non-favorite. They are going as a what do you call? They don't go as a favorites. They are going as underdogs. So underdogs tagல அடிச்சவே பெட்டர் உனக்கு. எஸ்பெஷலி ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ்ல அங்கதான் பஞ்சாப் கேபிட்டலைஸ் படிப்பாங்களா? அங்கதான் இவங்க இது பண்ணுவோம். அதான் இவங்க எப்படி அந்த ஹேசல்வுட்டையோ புவனி ஃபர்ஸ்ட் 4 ஓவர் எடுத்துக்கூட அவங்க 2 பேரும் 3 ஓவர் 6 ஓவர் இவனோட ஒரு 3 ஓவர் அவனோட 3 ஓவர் இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ 6 out of the 8 overs இவங்க ஹேண்டில் பண்றதுல இருக்கு மேட்சே இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க தெரியல, எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க தெரியல. சரி, எனிவே கைஸ், நீங்க போய் போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல யார் வின் பண்ண போறாங்க. இஸ் இட் கோயிங் டு பி RCB for the first time or is it going to be Punjab for the first time? என்ன இருந்தாலும் ஒரு புது சாம்பியன் in the IPL. It is going to be fantastic. Sorry guys, we couldn't do the show last night. ஏன்னா நான் வரதுக்கே டைம் நைட் 3:30 தான் வந்தேன். சீக்காவும் நைட் 2:30 மணிக்கு தான் வந்தாரு கமெண்ட்ரிலாம் முடிச்சுட்டு. Anyway, tomorrow we'll be back again. Before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Cheeka. Hit the bell icon notification. We'll be back again.